Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலை சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகளும் விவசாயிகளும் அவதியடைந்து வருகின்றனர். எல்லைக்குடியில் இருந்து குறிஞ்சிப்பாடி செல்லும் சாலை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் கடுமையான சேதம் ஏற்பட்டு ஆங்காங்கே கற்கள் பெயர்ந்து பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பலமுறை விழுந்து காயமடைந்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. எனவே தரமான சாலையாக சீரமைக்க வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வரும் நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அனுமதியின்றி நடைபெறும் கோழிப்பண்ணை கட்டுமான பணிகளை தடுக்காத ஸ்டாலின் அரசு அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னக்கம்பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் பிராய்லர் கோழி பண்ணைகள் 4000 கோழிகள் வளர்க்க மட்டுமே அனுமதி பெற்றுள்ள நிலையில் கடந்த ஆண்டு கூடுதலாக 2000 கோழிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இதனால் அருகில் உள்ள கிராமங்களுக்குள் ஈக்கள் தொல்லையும் துர்நாற்றமும் ஏற்பட்டதால் கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் கூடுதல் கோழிகள் வளர்க்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் கோழிப்பண்ணை நிர்வாகம் கூடுதலாக கோழி வளர்க்க கட்டடம் கட்டி வருவதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக மக்காச்சோளம் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குட்டத்துப்பட்டி, பொன்னமாந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்காச்சோளம், தக்காளி, வெங்காயம், கத்தரிக்காய் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த தொடர் கனமழை காரணமாக மக்காச்சோளம் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மக்காச்சோளம் பயிர் அடர்த்தி மிக குறைவாக உள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் காட்டுப்பன்றிகள், அணில்கள் மக்காச்சோளத்தை சேதப்படுத்தி வருவதால் மானியம் வழங்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்தது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர், ராயகிரி, சுப்பிரமணியபுரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பெய்தது. இதனால் பெருக்கெடுத்த மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடியதால் மக்கள் அவதி அடைந்தனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் சித்தூர் பேருந்து நிலையத்தில் கழிவுநீருடன் கலந்து மழைநீர் வெளியேறியதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். திமுக அமைச்சர் துரைமுருகனின் தொகுதியிலேயே இந்த அவலமா என மக்கள் கேள்வி எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் சித்தூர் அருகே உள்ள கண்மாயில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் மிதந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் பெரிய கண்மாய், தென்கலங்கு பகுதிகள் இறந்த நிலையில் பெண் சடலம் அரை நிர்வாண நிலையில் மிதந்தது. மேலும் அப்பகுதிக்கு அருகில் ஒரு ஜோடி பெண் காலனியும் குழந்தையின் ஒற்றை காலனியும் கிடப்பதால் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலையா, பாலியல் வன்கொடுமை செய்து கொலையா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வைத்தியநாத சுவாமி கோயிலில் மார்கழி மாத திருவாதிரை அன்று நடராஜருக்கு சிறப்பு திருமஞ்சனத்துடன் சந்தனக்காப்பு சாத்தப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.